அடக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக சில வருடங்களுக்கு ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக நம்ம ஊர்ல இருந்து மலேசியாவுக்கு சிங்கப்பூருக்கு போய் சென்ற சிலோனுக்கெல்லாம் ஆடப்போன நாயனம் வாசிக்க போன கரகாட்டக்காரர்கள், நையாண்டி மேளக்காரர்கள், தவிழ்காரர்கள்லாம் இங்க கிராமங்கள்ல நிகழ்ச்சிக்கு வரும்போது சிங்கப்பூர் புகழ், சிலோன் புகழ் நாதஸ்வர வித்வான், சிலோன் புகழ் கரகாட்ட புகழ் அப்படின்னு நோட்டீஸ் அடிச்சுக்கிடுவாங்க. இனிமேல் சீமான் அவர்களும் விடுதலை புலிகள் புகழ் சீமான்னு நோட்டீஸ் அடிச்சுக்கிறதா இனிமேல் இலங்கை பிரச்சனை அவருக்கு உதவும். அவ்வளவுதான், முடிஞ்சு. ஊத்தி மூடிட்டாரு அனுரகுமார திசநாயக்க. வரலாறு காணாத வெற்றியை இங்கே பெற்றிருக்கிறார்கள். தமிழ் தேசிய கட்சிகள் அத்தனையும் தோற்கடிக்கப்பட்டு விட்டன. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம், மலையகத்தில் இருந்து மலையக தோட்ட தொழிலாளர்கள், இன்றைக்கும் தேயிலை பறித்துக் கொண்டிருக்கின்ற தொழிலாளர்கள் 8 பேர் நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அனுரா கட்சியின் சார்பாக. அதாவது தேசிய மக்கள் சக்தி கட்சி, பொதுவாக பொது உடைமை கட்சி, தேசிய மக்கள் சக்தி கூட்டணி, அது ஜனதா விமுக்தி பெரமுன இடதுசாரி கட்சி, பொது உடைமை கட்சி. அவர்களில் 2 பேர் பெண்கள், ஒருத்தர் பேர் அம்பிகா சாமுவேல், அந்த சகோதரி, இன்னொரு சகோதரி கலைச்செல்வி. பார்க்கும்போதே அவங்க எவ்வளவு வறுமையில் அடிபட்டிருக்காங்க, எவ்வளவு உழைப்பை நல்கி இருக்கிறார்கள். மெலிந்த தேகம், சரியான ஆடை கூட அவங்களுக்கு இல்லை. ஒரு 2 பேரும் நைட்டியை போட்டுக்கிட்டு பேசுறாங்க. அந்த படங்கள் முழுமையாக வரல, வந்ததற்கு பிறகு பார்க்கலாம். இது செய்தி. இனி என்ன ஆகும் இலங்கை நிலைமை, எப்படி நடந்தது, தமிழக அரசியல் சூழ்நிலை எப்படி மாற்றி இருக்கிறது, புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய பங்கு என்ன என்பதை பற்றியெல்லாம் இனி பார்க்க போகிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் எடுத்து. பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. என்னன்னா, மலையகத்திலிருந்து 8 பேர் எம்பிக்களாக தேர்வு பெற்றிருக்கிறார்கள். நுவரெலியா, பதுளை போன்ற இடங்கள் எல்லாம் சிங்களர் ஆதிக்கம் அதிகம் இருக்கிற பகுதி. இருந்தாலும் மலையகத்தில் கிட்டத்தட்ட 10 லட்சம் வாக்குகள், 10 லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்குகள் இருக்கு, தமிழர் வாக்குகள். இங்கிருந்து சென்ற, இந்தியாவிலிருந்து தேயிலை தோட்டத்துக்கு சென்று அங்கேயே உரமாகிவிட்ட அவர்களுடைய வாரிசுகளுக்கு முதன்முறையாக 8 பேர் நாடாளுமன்றத்திற்கு தேர்வாகி இருக்கிறார்கள். இந்த சாதனையை செய்திருப்பவர் அனுரகுமார திசநாயகா அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கங்கள் பல. ஏனென்றால் அவர்களுடைய குரலே இல்லை. அவர்களுடைய குரல் என்று ஒரு பினாமி குரல் தான் ஒலித்துக் கொண்டிருந்தது. வெளிப்படையாகவே சொல்லுகிறோம், எந்த கட்சி வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அது சிறிமாவ பண்டாரநாயக்க கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது ஜெயவர்தன ஆட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது பிரேமதாஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, சந்திரிகா குமாரதங்க, யாருடைய ஆட்சி, மைத்ரிபால சிறிசேன, கோத்தபய ராஜபக்ச, யாருடைய ஆட்சி வந்தாலும் ஒரு பினாமி குரல் ஒன்று அங்கே இருக்கு. எங்க தெரியுமா? மலையக தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில். மலையக தோட்ட தொழிலாளர் காங்கிரஸை தன்னுடைய பாக்கெட்டுக்குள் வைத்துக் கொண்டிருந்த தொண்டமான், அந்த தொண்டமான் குடும்பம், தொண்டமானுடைய வாரிசுகள் அடித்து விரட்டப்பட்டு விட்டார்கள். எங்க போனாங்கன்னு தெரியாது. பட்டமங்கலம் தான் நம்ம ஊர், அவங்க ஊர் பக்கத்தில் பட்டமங்கலம், சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம். வாரிசு சந்ததி பாரம்பரியமாக யாருக்குமே வாய்ப்பு கொடுக்காமல் அவர்கள் மட்டுமே ஒரே ஒருவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுவார். தோத்து போயிட்டாருன்னா ஆளுங்கட்சி அவரை எம்பியா, நியமன எம்பியாக்கும், அது அவருக்கு ஒரு மினிஸ்டர் பதவி கொடுப்பாங்க, தொழிலாளர் நலத்துறை கொடுப்பாங்க. அப்படியே அவர்கள் தங்களுடைய சுகபோக வாழ்க்கையை, லவீக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். எக்கேடு கட்டா என்ன அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் என்று யாருக்குமே எதுவுமே சரியாக செய்யாமல் தாங்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு அதே தேயிலை பறிக்கின்ற பெண்களும் ஆண்களும் 8 பேர் நாடாளுமன்றத்துக்கு தேர்வாகி இருக்கிறார்கள். இந்த செய்திதான், இப்படித்தான் இந்த தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருக்கிறது. அவர் வெற்றி பெற்றதுக்கான காரணம் எல்லாம் ஏழை எளியவர்களாக பார்த்து புறக்கி போட்டிருக்காருங்க. இதே யாழ்ப்பாணத்தில் வெற்றி பெற்ற, தோல்வி அடைந்தது தமிழ் கட்சிகளாக இருந்தாலும் வெற்றி பெற்றவர்கள் தமிழர்கள் இல்லையா? அனுரா கட்சியின் சார்பாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் ஏழை எளிய சாதாரண கடைநிலையில் இருக்கிற தொழிலாளர் தோழர்களை எல்லாம், அவர்களுடைய கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் இருந்தவங்களை எல்லாம் பிடிச்சு கொண்டாந்து அவங்களையெல்லாம் தேர்வு பண்ணி ஏழை எளிய மக்களை அங்கே நிப்பாட்டியிருக்காங்க. யாழ்ப்பாணத்தில், அனுராபுரத்தில்
வெள்ளவத்தை, வல்வெட்டித்துறை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டம், இங்கே கிழக்கிழங்கையில் மட்டக்களப்பு, காத்தான்குளம், இந்த மாதிரி திருகோணமலை, இங்கே எல்லாம் நிப்பாட்டி மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய துயரங்களை, ஏழை எளிய அடித்தட்ட மக்களுடைய கஷ்டங்களை, துயரங்களை உணர்ந்த மக்களை பிரதிநிதிகளாக இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழ் மாவட்டங்களிலிருந்து, வடக்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் எத்தனை எம்பிக்களோ அத்தனை எம்பிக்கள் 1, 2, 3 இடங்கள் தமிழரசு கட்சிக்கு தமிழர் கூட்டணி கிடைச்சிருக்கு. மீதி எல்லாமே அனுரகுமார திசநாயகஜி வெற்றி பெற்றிருக்கிறார். அது போக மலையகத்தில் 8 எம்பிக்கள். இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் இப்பொழுதுதான் இந்த நாடாளுமன்றத்தில், இலங்கை நாடாளுமன்றத்தில் தமிழர் பகுதிகளுக்கு ஒதுக்கப்பட்டதை விட அதிகமான எம்பிக்கள், தமிழ் எம்பிக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது என்றால், தமிழ் இனவாதத்தையும் சிங்கள பேரினவாதத்தையும் கம்யூனிச பொது உடைமை சித்தாந்தம் தோற்கடித்து வெளியேற்றிவிட்டது. இப்படித்தான் சொல்ல வேண்டும். சிங்கள பேரினவாதத்தையும் தமிழினவாதத்தையும் ஒரு சித்தாந்தம், பொது உடைமை சித்தாந்தம் அடித்து தோற்கடித்து வெளியேற்றிவிட்டது. அனுரகுமார் அவர்கள் 2 விஷயங்களை மிகச் சரியாக செய்தார். ஒன்று, வசவுடா, அச்சுவேலி பகுதிகளில் அந்த தமிழர்கள் நுழைவதற்கு, தங்களுடைய தாயக மண்ணில் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததை விலக்கிக்கிட்டு ரொம்ப நார்மலாக விழாவெல்லாம் வைக்கல, விழாவெல்லாம் கொண்டல, சும்மா இராணுவத்தை அங்கிருந்து வெளியே போங்க, நீங்கள் போங்க அப்படின்ட்டார், உள்ளுக்கு போங்கன்றார். அது மக்களுக்கு மிகவும் பிடித்தது. அவருடைய எளிமை, படாடோபம் இல்லை, மக்களோடு நிற்கிறார் என்ற உணர்வை ஏற்படுத்தியது. அடுத்ததாக, உங்களுக்கு நிலங்களை திருப்பி தருவேன், நீங்கள் விவசாயம் பண்ணுங்கன்னார். இது 2 விஷயம் யாழ் மக்களிடம் சரி, வடக்கு கிழக்கு இலங்கையில் அனுராவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்திருக்கிறது. நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். அனுராவை நம்பி பொது உடைமை கட்சி சரியாக இருக்கும், ஏழை தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள் பக்கம் நிற்கும் என்று நம்பி வாக்களித்தார்கள். இன்றைக்கு இனவாதத்தை தோற்கடித்து ஒரு தத்துவார்த்த ரீதியான அரசியல் இலங்கையிலே இருக்கிறது. இன்றைக்கு இங்கே நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால், நண்பர் சீமான் போன்ற தமிழ் தேசிய அரசியலை பேசுகிறவர்களுக்கு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கிறது. இனி இவர்களுக்கு அங்கே இடமே இல்லை. நீங்க வர வேணாம்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு இடம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இது என்ன? உங்களுக்கு தான், அவங்க தான் அனுராவுடைய கட்சி மிகப்பெரிய அளவில் வந்துருச்சுல்ல. இனி யானைப்படைய, குதிரைப்படைய, ஆம ஓட்டில் கூட்டிகிட்டு போய் நீங்கள் இனி என்ன பண்ண முடியும்? போரிட போறீங்களா? தமிழீழம், நாடு கடந்த தமிழீழம், பொது வாக்கெடுப்பு, இது எல்லாவற்றையுமே பொது வாக்கெடுப்பு, நாடு கடந்த தமிழீழம், இனப்படுகொலைக்கு நீதி, நியாயம், இது எல்லாவற்றையும் வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற தமிழக அரசியல் கட்சிகளுக்கு தலையிலே பேரிடியாக விழுந்து விட்டது. அங்கே இருக்கிற யாழ் மக்களும் சரி, வடக்கு கிழக்கு இலங்கையிலே இருக்கிற யாழ் மக்கள் நடந்ததாக இருக்கட்டும், கடந்து போகட்டும். ஒரு அரிய மனிதர், ஒரு சித்தாந்த ரீதியிலான ஒரு மனிதர் கிடைச்சிருக்கிறாரு. ஏழை எளிய மக்களை அரவணைக்கிற ஒரு மனிதர். நம்மளை நம்பி எல்லாத்தையும் கீழே இறங்கி செய்ய வர்றாரு. அவரோட நிற்போம் என்று. அவர்களுக்கு பொது உடைமை சித்தாந்தம் புரியாது, கம்யூனிச சித்தாந்தம் புரியாது. ஆனால் மக்களோடு மக்களாக அவர்களோடு நிற்கிற ஒரு மனிதன் உண்மை சொல்லுவான், சரியாகத்தான் இருக்கும் என்று இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு வாக்களிச்சிருக்கிறாங்க. ஆகவே இனிமேல் புலம்பெயர் தமிழர்கள், நாங்கள் தமிழீழத்தை விடுவிப்போம், நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தை நாம் தமிழர் சார்பில் ஒன்று அமைச்சு அதுக்கு நிதியமைச்சர் இதையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இங்கே தமிழீழம் விடுவிச்ச உடனே நீ தான் நிதியமைச்சர், நீ தான் இராணுவ அமைச்சர், நீ தான் உள்ளாட்சித்துறை அமைச்சர், நீ தான் இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்னு சொல்லி அங்கே ஒரு மினிஸ்ட்ரியே இயங்குதுங்க. இவங்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு மினிஸ்ட்ரி அங்கே இருக்கு. இந்த பருப்பெல்லாம் இனி வேகாது. அனுரா எல்லாவற்றிற்கும் ஒரு ஆப்படித்து விட்டார். அனுரகுமார திசநாயகா ஆப்படித்து விட்டார். ஆகவே இனி என்ன எதிர்பார்ப்பாங்க அவங்க? இனி எதுக்கு எங்களுக்கு திரள் நிதியா? என்னத்தை பண்ண போறீங்க? அதுதான் மக்கள் சாரியா ஓட்டு போட்டானே அனுரகுமார திசநாயகவுக்கு. கீழே கிடந்தவன். அதாவது நீங்க கனடாவில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், லண்டனில் குடியுரிமை வாங்கி மிகப்பெரிய தொழிலதிபர்களாக இருக்கலாம். நாங்கள் அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், பெரிய தொழிற்சாலைகள் வச்சுருக்கோம், நாங்கள் ஐங்கரன் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஆனால்
அந்த மண்ணில் கிடந்து அடிபட்டு மிதி வாங்கி நஞ்சு உயிரை பிடித்து கொண்டு யாரோ ஒருத்தன் வருவான் நம்மளை மீட்கிறதுக்குன்னு இருந்தான்ல, வந்துட்டான், கை கொடுத்துட்டான். அந்த சாதாரண மனிதன், ஏழை மனிதன், நைந்து நூலான மனிதன் இன்றைக்கு நாடாளுமன்றத்துக்கு போயிட்டான். அவன் பேச போறாங்க. தேயிலை பறித்து விட்டு அப்படியே ட்ரெயினை பிடிச்சி நேராக போய் நாடாளுமன்றத்தில் பேச போறாங்க. மக்களாட்சி எவ்வளவு பெரிய மாயாஜாலத்தை, அற்புதத்தை நிகழ்த்தி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் மக்களாட்சியினுடைய மிகப்பெரிய மகத்துவம். இந்த மக்களாட்சிக்கு தானே நேருவும் காந்திஜி எல்லாருமே பாடுபட்டாங்க. அம்பேத்கர்லேருந்து எல்லாருமே, முத்துராமலிங்க தேவர்லேருந்து எல்லாருமே இந்த மக்களாட்சிக்காகத்தானையா. மக்களாட்சி என்பது ஒரு மாயாஜாலம்யா, மந்திரக்கோள்யா. இது எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும். ஆகவே இந்த மந்திரக்கோள் தமிழீழ சகோதரர்கள், ஏழை எளிய சகோதரர்கள் மத்தியிலே அதை கொடுத்திருக்கிறார் அனுரகுமார திசாநாயக்கர். எப்படி நடக்கிறது பார்க்கலாம். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இனிமேல் சீமான் போன்றவர்களுக்கு என்ன நடக்குன்னா, நீங்க வேணா ஒன்று போட்டுக்கலாம், விடுதலை புலிகள் புகழ் சீமான் பேசுகிறாருன்னு ஒரு நோட்டீஸ் அடிச்சு போட்டுக்கலாம். விடுதலை புலிகள் புகழ்னு போட்டுக்கலாம். அது நம்ம கராட்ட கோஷ்டி, நையாண்டி மேல கோஷ்டி, நாதஸ்வர கோஷ்டிலாம் போட்டுக்கிறாங்கல்ல. மலேசியா சிங்கப்பூர் புகழ் அப்படின்னு போட்டு நம்ம ராஜேந்திரன் நாதஸ்வரம் மேளம், நையாண்டி மேளம்னு அந்த மாதிரி பேரை போட்டுக்கலாம். திரு சீமான் அவர்கள் வேற எதுக்கும் வேலைக்காகாது. மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுடைய தேவை தமிழக அரசியலில் இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. உங்களுடைய தேவை, உங்களுக்கு ஒரு இடம் இருக்கிறது தமிழக அரசியலில். உங்களுடைய தைரியத்தை பாராட்டுகிறேன். தைரியமாக நிற்கக்கூடியவர். உங்களுடைய தேவை தமிழக அரசியல் இருக்குது. அதற்கு தகுந்தபடி அரசியலை கட்டமையுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.